السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, முன்னோர்களின் வரலாறு பின்னால் உள்ளவர்களுக்கு படிப்பினை என்ற அடிப்படையில் உலக பிரசித்தி பெற்ற 1,24,000 நபிமார்கள் எப்படி இந்த உலகத்தில் தீனின் ஒளியை பரப்ப வந்தார்களோ, அதே எண்ணிக்கையில் 1,24,000 சஹாபாக்கள் பெருமானாரினுடைய எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வந்தார்களோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்திய நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற நபித்தோழர். அதில் முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு உயிருக்கு உயிராக, அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகவும் தருணத்தையும் எதிர்பார்த்த சஹாபாக்களில் பிரசித்தி பெற்றவர்கள், பெருமானாரின் மூலமாக 1000 முறை வாழ்த்தை பெற்றவர்கள், சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் வரலாற்றிலே ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏன் சொர்க்கவாசி என்று ஒரு சுப செய்தி சொல்லப்பட்டது என்று வரலாற்றை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது, எப்படி பெருமானார் மூலமாக நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்கிற வரலாறு அவங்களே சொல்லுவாங்க. நான் ஒரு வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு போயிருந்தேன். சிரியாவில் புஸ்ரா நகர் சந்தையில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு கிறிஸ்துவ மடம் இருந்தது, ஒரு சர்ச்சு அங்கே இருந்தது. அங்குள்ள பாதிரி திடீர்னு வெளியே வந்து ஒரு சவுண்டு ஒன்று போட்டார். இந்த பஜாரில் நிற்கக்கூடிய ஆட்களில் யாராவது அரபு நாட்டுக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டார். சொல்லுவாங்க, நான் போய் சொன்னேன், நான் அந்த அரபு நாட்டிலேருந்து வந்தவன் தான். அவர் என்ன கேட்டார், மக்காவை சார்ந்தவங்க, ஹரம் ஷெரீஃபை சார்ந்தவங்க, மக்காவினுடைய அந்த புனித பூமியில் உள்ளவங்க யாராவது இங்கே வந்திருக்காங்களா, இந்த பஜாரில் வந்திருக்காங்களான்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் வந்திருக்கேன்னு. உடனே அவர் சொன்னார், உங்கள் ஊரில் இப்பொழுது இறுதி நபி வெளியாகக்கூடிய மாதம் இந்த மாதம்தான். இந்த மாதத்தில் தான் இறுதி நபி உங்கள் ஊரில் வெளியாக இருக்கிறார். அவங்க வியாபாரத்துக்கு போனால் பல மாதங்களாக திரும்ப ஒரு ஊரில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்காவது செய்திகள் பத்திரிக்கை வந்துட்டு இருக்கு, எனக்கு தெரியாதில்ல. இறுதி நபி வந்து விட்டார்கள். அவர்களுடைய வெளியாகும் இடம் மக்காவில் புனித பகுதி ஹரம் ஷெரீஃப். இன்றைக்கி எந்த எல்லையை நம்ம வந்து புனிதமான எல்லைன்னு சொல்லி இஹ்ராம் துணியோடு நம்ம கால் வைக்கிறோமோ அந்த புனித எல்லையிலிருந்து தான் என்ன செய்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த வீடும் ஹரம் ஷெரீஃப்லேருந்து ஒரு மேட்டில் ஏறினா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த வீடை பார்க்கலாம். ஹரமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அந்த புனித பகுதியில் தான் அவர்கள் வெளியாகுவார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஊரை விட்டு காலியாகி எங்கே போவாங்கன்னு சொன்னால், பேரித்த மரங்கள் அடர்ந்த ஹர்ரா என்ற ஒரு கற்பாறை உள்ள பகுதிக்கு, அதான் மதீனாவுக்கு அவர் செல்வார்கள் என்றெல்லாம் அந்த பாதிரி வெளியே நின்று சொல்கிறார். சொல்லிட்டு சொன்னாங்க, உனக்கு எச்சரிக்கை பண்ணுறேன், யாரும் முந்துறதுக்கு முந்தி நீ போய் முந்திக்கோன்னு சொன்னான். அந்த பாதிரி என்ன சொன்னார், மற்றவங்க முந்துறதுக்கு முந்தி அந்த இறுதி நபியை நீ போய் முதல்ல கரம் பிடிச்சிக்கோ, என்னுடைய உபதேசமாக உன்கிட்ட சொல்கிறேன்னு சொன்ன உடனே நான் இங்கேருந்து வந்தேன். ஊரில் வந்து விசாரித்தேன், யாராவது நபின்னு சொல்கிறாங்களா? ஆமாம், இப்போ தான் அப்துல் முத்தலிபுடைய பேரர் அப்துல்லாவின் மகன் தான் நான் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படியா? அவரை கொண்டு இப்போ யார் களிமா சொல்லியிருக்கிறாங்க? அபூபக்கர் என்பவர் மாத்திரம்தான் இப்பொழுது அவரை கொண்டு நம்பியிருக்கிறார். உடனே நான் வேகமாக போனேன். போய் நான் அவங்கள சந்தித்தேன். அபூபக்கர்லான்னு கேட்டாங்க, நீங்கள் என்னை பின்பற்றிட்டீங்களா? ஆமாம்.
நீனும் போய் அவங்கள போய் சந்தி, நானும் கூட வரேன், நீ அவங்களை கொண்டு நீ ஏற்றுக்கொள் என்று என்னையும் வலியுறுத்தினாங்க. அப்பொழுதுதான் அந்த பாதிரி புஸ்ரா நகர், சிரியாவினுடைய அந்த புஸ்ரா நகர் சந்தையிலே அந்த பாதிரி சொன்ன செய்தியை ரசூல்லாட்ட நான் சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, இஸ்லாத்தை இன்னைக்கு 1500 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு களிமா சொன்ன தகப்பனுக்கு நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் உலகத்திலே முதலில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப உறுப்பினர்களாக பெருமானாருடைய 10 உறுப்பினர்களில் அந்த நபரில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. இன்றைக்கி எத்தனாயிரம் கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் இத்தனாயிரம் கோடி முஸ்லீம்களுக்கு வேறே விதையே அவங்க தான், அதற்குண்டான விதையே அவங்க தானே. அவங்க விதைக்கலன்னா இன்றைக்கி வர முடியாது. அந்த அரபு நாட்டில் ஒரு பெரிய முரட்டு பய ஒருத்தர் இருந்தான். சித்திரவை செய்வதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அரக்கன் ஒருத்தர் இருப்பான். அரக்கன் அது எல்லா துறையிலும் இருக்குது, இராணுவ துறையில் இருக்குது, போலீஸ் துறையில் இருக்குது. சித்திரவை அந்த காலத்தில் அந்தமான் ஜெயிலும்பாங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்தமான் ஜெயிலுன்னு சொல்லுவாங்கன்னா அங்கே தான் கொடுமையான இருட்டு சிறையாது, கடுமையான சித்திரவதை அங்கே தான். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அது மாதிரி இந்த நௌஃபல் இப்னு ஹுவைலிதுங்கிறவன் கேள்விப்பட்டான் அரபு நாட்டில். அவனுக்கு என்ன பேரான், குறைஷி குலத்து சிங்கன் பேரான். அவனுக்கு சிங்கன் சொன்ன அன்றைக்கி நிறைய பேர் நானும் சிங்கன் பேர் வச்சுட்டு அலையிறான். அதில் இல்லை, அந்த அளவுக்கு பயம். அவனை கண்டு அந்த ஊரே நடுங்கும், மக்கமா நகரே நடுங்கும். என்னது, முகம்மதை கொண்டு அபூபக்கரும் தல்ஹாவும் களிமா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய கையையும் இணைச்சிக்கிட்டாங்க, கெட்டான். இந்த ஜெயிலில் சில பேரை கூட்டு போவாங்க, ரோட்டில் பார்க்கலாம் பார்த்தீங்களா, 2 பேர் கையிலையும் சேர்த்து வச்சு கூட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி அபூபக்கர்லானு கையையும் தல்ஹார்லானு கையையும் பிடிச்சி 2 பேரையும் சேர்த்து ஒன்றா கை கட்டி அப்படி தான் அவங்களை இழுத்து செல்லப்பட்டது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு பட்டம் உண்டான் 2 பேருக்கும், இணைந்த கைகள். என்ன கை? இணைந்த கைகள். ஏன் அந்த பட்டம் வந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு சித்திரவதை செய்யும்போது 2 கையை கட்டி இழுத்துட்டு போனாங்களா இல்லையா, அதனால தான் அவங்களுக்கு இணைந்த கைகள்னு பேர். இதில் என்ன விஷயம்னு சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார், நான் நின்று கொண்டிருந்தேன் மக்காவிலே, ஒரு வாலிபரை கையை கழுத்தில் வச்சு கெட்டப்பட்ட நிலையில் ஒருவர் இழுத்து செல்லப்படுகிறார். ஒரு கூட்டமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞரை இழுத்து செல்லப்படுகிறது. அவர் கைகள் கழுத்தோடு கெட்டப்பட்டிருக்கிறது. பின்னாலே ஒரு பொம்பளை திட்டிக் கொண்டே செல்கிறார். யார் என்று நான் கேட்டேன். இவர் பேர் தான் தல்ஹா, இந்த இளைஞர் பேர். பின்னாலே திட்டி செல்வது அவர் தாயார். அவருடைய மூதாதையர் கொள்கையை விட்டுவிட்டு முகம்மதுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால தாயே திட்டிக்கிட்டே பின்னாலே போகிறத நான் பார்த்தேன்னு சொல்லி அவங்க வரலாறு சொல்லுவாங்க. இப்படி பெருமானாருக்காக வேண்டி அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவித்தோம். உஹது போர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு சோகத்தை கொடுத்த போர். வாழ்க்கையில் சோதனையை சஹாபாக்கள் ஒன்று அதாவது மறக்காத ஒரு துன்பம்னா சஹாபாக்களுக்கு உஹது போர். ஏன்னா கண் முன்னாலேயே தல்ஹா ரலியல்லாஹு ஹம்ஸா ரலியல்லாஹு வயிறு கிழிக்கப்பட்டது. அவருடைய அவருடைய குடலை அறுத்து குடலை கரித்து துப்பப்பட்டது. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு உடைய உடம்பை கொத்துக்கறி போல கொத்தப்பட்டது. அவருடைய பாடியை கண்டன் துண்டமாக கொத்துக்கறி கொத்துவோம்ல கறியை, அதை மாதிரி கொத்தப்பட்டு ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தான். 18 கொலையை பண்ணி செவுத்தில் வச்சு பூசினவன். அந்த காலத்தில் விபச்சாரம் பண்ணி ஒரு 18 கொலை பண்ணி செவுத்திலே பூசிடுவான், தரையிலே மொழிடுவான். அவனை கூட சேலத்தில் தூக்க போட்டு பொஞ்சாதிட்ட கையில் கொடுத்துட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. ஒரு எவ்வளோ பெரிய கொடுமையான கூட அதுக்கப்புறம் செத்த பிறகு சித்திரவதைங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு சஹாபாக்களை கண்டன் துண்டமாக ஏன்னா பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்கு வெட்டப்பட்டார் ஹம்ஸா ரலியல்லாஹு. இப்படிப்பட்ட கொடுமையான அந்த போர் தோல்விக்கு முடிந்த அந்த நேரத்தில் அத்தனை எல்லோரும் ஓடின நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நின்று அந்த தாக்கத்தில் தாங்கின ஒரே ஒரு ஆள் தல்ஹா ரலியல்லாஹு மாற்றினான். தல்ஹா ரலியல்லாஹு ஒரு மலையில் நிற்கிறாங்க, சின்ன மலையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஒரு கூட்டம் அடிக்க வர்றாங்க, வெட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏதோ என்னை பார்த்து அடிக்க வர்றாங்களே, யாராவது இல்லையா அங்கே கூட்டத்தில்? அந்த நேரத்தை சொன்னாங்க, தல்ஹா நான் தனியாக போட்டான்னாங்க. தனியாக போய் கபடி விளையாண்டு போனாலே 10 பேர் நின்னா வளர்த்திடுவா. இங்கே இருந்து போகும்போது தனியாக போய் இங்கே போய் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு மனிதரை தானே தாக்க முடியும். நம்ம என்ன பூதமா அல்லது நம்ம என்ன அது ஜின்னா வானவரா ஒரு கூட்டத்தையே அடிக்கிறதுக்கு? இன்னி அங்கேயே நிலுப்பான்னா. ஆக 12 பேர் பக்கத்தில் நின்னாங்க. மதீனா அன்சாரி சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆளாக நான் போட்டான், நீங்கள் போங்கன்னு. இப்படி ஒவ்வொரு ஆளாக போய் ஒவ்வொரு பேரும் கொல்லப்பட்டு போனாங்க.
பார்க்குறாங்க 12 பேர், கடைசியில் யாருமே இல்லை. திரும்ப கூட்டம் வருது, நாயகமே ஏன்னா அலாலி ஹாவுலா இரஜிலுன், இதோ வர்றாங்களே இவங்களுக்கு தடுக்க உங்களில் யாருமே ஆம்பளை இல்லையா? நாயகமே நான் போட்டேன், யாருமே இல்லையே நீ போனாங்க. போனால் நிற்கிறாங்க. ஒருத்தன் கள்ளத்துக்கு எறிகிறான், ஒருத்தன் அம்பத்துக்கு எறிகிறான். இப்படி பல்முனை தாக்குதல், நாலாபுரத்திலும் அம்பு வருகிறது. ஒரு உடம்பு தானே கையை. ஆனால் நிற்கிறது யார்? ரசூல்லாவை சிரத்து நிற்கிறாங்க, ரசூல்லாவை மறைச்சி நிற்கிறாங்க. ரசூல்லாவுடைய கண்ணில் விழுறத, காலில் விழுறதில், கையில் விழுறதெல்லாம் தன்னுடைய கையால் தடுத்து கையே ஓட்ட விழுந்து. சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக என் உடம்பையே நான் எந்த அளவுக்குன்னா, அவங்க உடம்புல 77 காயம் இருந்ததாகவும் 80க்கும் மேற்பட்ட காயம் இருந்ததாகவும், குத்துனது, எரிந்தது, அம்பால் வாளால் வெட்டினது எல்லாம் சேர்த்து சொல்லுவார்கள். என்னுடைய மர்மஸ்தானம் கூட நிறைய இடத்துல வெட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒக்கிற ரக்கரி, என்னுடைய பிறப்பு உறுப்பு கூட ஆங்காங்கே வெட்டு விழுந்ததும்பா. அதில் பாதிக்கப்பட்டது என்னுடைய மர்மஸ்தானம் கூட ரசூலுல்லாஹ்வுக்கா நான் பாதாது. அதனால தான் அவங்களுடைய கை அதற்கு பிறகு ஒரு கை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உணர்வே இல்லாமல் ஆயிடுச்சு. எது தல்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் ஒரு முரடன் ரசூலுல்லாஹ் தலையை தாக்கி ரசூலுல்லாஹ் மயங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மயங்கி இருக்கும்போது பல்லு உடஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் மயங்கிட்டாங்க, மண்டை உடஞ்சிட்டு. அந்த நேரத்தில் ஒரு குழிக்குள்ளே ரசூலுல்லாஹ் விழுந்து கிடக்குறாங்க. கீழே உட்காந்து அப்படியே தூக்கிட்டாங்க தன்னுடைய தோளில். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஜபத் தல்ஹாவுக்கு கட்டாயமாகிவிட்டது. என்ன நாயகமே? சொர்க்கம் கட்டாயம். எவ்வளோ அமல் செய்திருப்பாங்க, எத்தனை நன்மைகள் செய்திருப்பாங்க. ஒரு பள்ளத்தில் இருந்து பெருமானாரை, படுகாயப்படுத்தப்பட்ட பெருமானாரை தூக்கி மலையில் வச்ச உடனே சொர்க்கத்தின் சீட்டு அவங்களுக்கு கிடைச்சி போச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. இன்றைக்கி மயக்க மருந்து கொடுத்து எத்தனையோ அறுவை சிகிச்சைகள், ஒரு பல்ல பிடுங்குறோம். ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி தானாங்க அந்த இடத்துல புண்ணுக்கு வந்து என்ன செய்கிற, காயத்துக்கு மருந்து போடுறோம், வெட்டு காயத்துக்கு ஏதாவது தையல் போடுறது எல்லாமே என்ன செய்யப்படுதான். இன்றைக்கெல்லாம் தையல் போடுறதுலாம் வந்திருக்கு. மயக்க மருந்து ஊசி போட்டு தானங்க பண்ணுறோம். ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சொல்லுவாங்க, வேதனை தாங்க முடியாமல் இன்றைக்கி ஒரு இராணுவம் ஒரு இடத்துல போர் நடக்குன்னா ஆம்புலன்ஸ் ரெடியாக நிற்கும், மருத்துவர்கள் ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா ஐசி வார்டுகள் ரெடியாக இருக்கும். அப்படியே தூக்கி கொண்டு அவரை வந்து உடனே மயங்கிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஊசி எல்லாம் ரெடியாக இருக்குமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் அந்த வேதனையில் அடிக்கிற அடியில் அவங்க மேலே விழுந்து வலி தாங்க முடியாமல் ஆன்னு கத்துனாங்க. இன்றைக்கி நம்ம தமிழில் ஆம்போம், கேரளாக்காரன் அல்லாம்பான், அப்படி தானே மலையாளி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேதனையில் கத்துவாங்க. அரபிகள் வேதனையில் ஹசி எனக்கு தாங்க முடியலையேன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அம்மா கத்துவாங்க. அப்படி தானே இருக்குல்ல, ஒரு ஆள் ஒரு மாதிரி கத்துவாங்க. அரபிகள் ஹசி என்னை மாதிரி வேதனை தாங்க முடியலையேன்னு கத்துனாங்க. இந்த வேதனை ரசூலுல்லாஹ்வுக்காக வாங்கின அடி. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா தல்ஹா, நீ வேதனை தாங்க முடியாமல் நீ தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே நீ கத்துன அந்த வார்த்தைக்கு பதிலாக பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி, நீ இஸ்முல்ல சொல்லி அல்லாஹ்வுடைய பிஸ்மியை சொல்லி நீ கூறியிருந்தால் வானவர்கள் அப்படியே உன்னை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டு வந்து நடுவானத்தில் மலக்குமார்கள் மாதிரி ஒன்று உட்கார வச்சுருப்பாங்களே, நீங்கள் ஏன் அந்த வேதனைகளை இப்படி கத்திட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லாது, நீங்கள் ஆகாயத்தில் அப்படியே பறந்து கொண்டு போய் நடுவானத்தில் பறவை உட்கார்ற மாதிரி நிற்கிற மாதிரி உங்களை இருக்கிறத மக்களே பார்த்துருப்பாங்க. இது ஒன்றும் மறைவாக நடந்திருக்காது. நீங்கள் ஏன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் ஏன் கத்தினேன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அளவிற்கு பிற்காலத்தில் சஹாபாக்கள் உஹது போரை நினைத்து பார்த்தால், உஹது போரை பற்றி மீண்டும் பேச்சு வந்தால் சொல்வார்களாம், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அந்த நாளினுடைய அத்தனை நன்மையையும் கொள்ளையடித்தவர் தல்ஹா மாத்திரமே. தாக்க யௌமுன் குல்லுஹூலி தல்ஹா. அந்த உஹது போர் எப்படிப்பட்ட போர், அத்தனை நன்மைகளையும் அவருக்கே நன்மைகள் சொந்தம். ஆனால் இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? இதை பற்றி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால் அதை பற்றி அவங்க பெருமையாக பேசுகிறது இல்லை, சஹாபாக்கள் பேசுவாங்க. உஹது போர் என்றால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சாதனை தான். உஹது போர் இன்னும் சொல்ல போனால் ஒரு நாள் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாருமே வீட்டினுடைய அந்த முற்றத்தில் உட்காந்துருந்தாங்க. எனக்கும் மற்றவங்களும் மத்தியில் ஸ்க்ரீன் போடப்பட்டிருந்துச்சு. அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க,
யாருக்காவது நடமாடும் தியாகியை தியாகி என்று சொன்னாலே உயிர் இல்லாதவர் தான் தியாகின்னு சொல்லுவோம். இன்னைக்கு சில பேர் பென்ஷன் வாங்குற தியாகிங்கிறவங்க இந்த தியாகி இல்லை, உயிர் போனவங்களுக்கு தானே தியாகின்னு சொல்லுவாங்க, உயிரை கொடுத்த தியாகின்ட்டு. ஒரு ஆளுடைய மன்னர்கள் தான் அங்கே தியாகின்னு எழுதியிருப்பாங்க. உயிர் கொடுத்திருந்தா நடமாடும் தியாகியை பார்த்து சந்தோஷம் அடையணும் என்று மண் சர்ரஹு ஐ எந்துர எம்சி மண் கலா நகபகு, உயிரை கொடுத்த ஒரு தியாகி நடந்து வருகிறார், அந்த நடந்து வரக்கூடிய ஒரு தியாகியை பார்த்து சந்தோஷப்படணும் என்ற ஆசை யாருக்காவது இருந்தால் இதோ வருகிறாரே இவரை பார்த்து சந்தோஷப்படுங்கள்னு சொன்னாங்க. சொல்லாங்க இவங்க வீட்டுக்குள்ளே வர்றாருல, இவர் உயிர் போய் திரும்ப வந்தவர். அந்த அளவிற்கு பெருமானாருடைய பாராட்டை பெற்றவர். சொல்லப்போனால் அன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு 11 பிள்ளைங்க. 11 பிள்ளையில் 2 பொம்பளை பிள்ளைங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளையில் அவங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை பாருங்கள், அப்போ தான் நமக்கு சொரணை வரணும். இன்றைக்கி பிள்ளைகள் எப்படி ஒரு பிள்ளை பேர் முகம்மது ரசூல்லா பேர், இன்னொரு ஆள் பேர் இம்ரான். அதுவும் குர்ஆன்லேயே ஆல இம்ரான் சூரான் வந்திருக்கா என்னங்க? ஆல இம்ரான் அது யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினுடைய பேர், அப்பா பேர் அது. இன்னொரு ஆள் பேர், ஒரு பையன் பேர் மூசா, இன்னொரு மகன் பேர் யாக்கூப், இன்னொரு மகன் பேர் இஸ்மாயில், இன்னொரு மகன் பேர் இஸ்ஹாக், இன்னொரு மகன் பேர் ஜக்கரியா, இன்னொரு மகன் பேர் யூசுப், இன்னொரு மகன் பேர் ஈசா, இன்னொரு மகன் பேர் யஹியா. 2 பொம்பளை பிள்ளை, ஒன்று ஆயிஷா, ஒன்று உம்மு இஸ்ஹாக். இதில் எல்லாருடைய பேர் நபிமார்களுடைய பேர். சஹாபாக்களுடைய பயிற்சி பாருங்கள். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கணும், அது மெட்ரிக்கில் படிக்கணும், கிழிக்கணும் அப்படிங்கிறான் நிறைய பேர். ஆனால் ஒழுக்கம் இருக்கா பார்த்தீங்களா? எவனுக்காவது ஒழுக்கம் பார்த்தீங்களா? அன்றைக்கி பாருங்க, ஒருத்தன் மெட்ரிக்கில் படிக்கிறான், வீட்டு வாசலில் பந்தடித்து வீட்டில் பந்தடிச்சு விட்றான். இதான் மெட்ரிக்கில் படித்த லட்சணம். நைட்டு 1 மணிக்கு தொழுவு நேரத்தில் பார்த்தா வீட்டு வாசலில் பந்து அடித்து வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறத பந்து அடிக்கிறான். இதான் மெட்ரிக். அந்த காலத்தில் சும்மா சாதாரண உள்ளவங்க பெரிய ஆட்கள் எவ்வளோ புத்திமதி சொன்னாங்க பார்த்தீங்களா? ஆக லட்சணங்கள். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் படிக்கணும், இப்போ இங்கிலீஷ் பேசுகிறான், கிழிக்கிறாங்கிறான். ஆனால் ஒழுக்கத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. சஹாபாக்களுடைய பிள்ளைகள் பேர் முழுவதும் எப்படி இருந்தது? நபிமார்களுடைய பேரை என்ன செய்கிறாங்க வச்சான், ஓல்டு பேருங்கிறான். இவன் நியூ பேரை வச்சு எப்படி பேரா? நியூ மாடலில் அமெரிக்கா நியூ மாடலில் பேரானா இல்லையா? பாருங்க எப்படிப்பட்ட சஹாபாக்கள். அவர்களுடைய வாழ்க்கை அரை மணி நேரம். இன்றைக்கி நமக்கு வரலாறு ஒரு 5 நிமிஷம் நம்ம வரலாறு பேச முடியுமா? நம்ம வரலாறு ஒரு 5 நிமிஷம் பேச முடியுமாங்க? இன்றைக்கி ஒரு ஜும்மாவில் கூட நான் பேச முடியாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். இன்றைக்கி பணம் வந்தவொடனே நிறைய பேர் பாசத்தை மறந்துடுறான், பணம் வந்தவொடனே குடும்பத்தை மறந்துடுறான், பணம் வந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸுகளே என்ன செய்யறான், போட்டு தள்ளிடுறான். சொந்தக்காரங்களுக்கே சொத்து பிரிக்கும் போது பங்காளின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பகையாக ஏறான். சொத்து நிறைய பேர்களுக்கு உறவுகளை வெட்டி விட்டு விட்டது, அப்படி தானே? ஆனால் இவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இவங்களுக்கு 3 விருது கொடுத்தாங்க. இவங்களுக்கு பணத்தில் அல்லாஹ் அவ்வளோ பரக்கத்தை கொடுத்தான். பல இடத்துல இருந்து இவங்களுக்கு பில்டிங் வாடகை வந்தது. பல இடத்துல சஹாபாக்கள் உலகம் ஃபுல்லாக வெற்றி பெற்ற உடனே எல்லா நாட்டிலையும் இடம் கிடச்சிது, எல்லா இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட் இருந்தது. ஒரு சஹாபிக்கு பல அப்பார்ட்மெண்ட்லேருந்து வாடகை வரும். அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் சீனியர் அடிப்படையில் நிறைய தியாகி இல்லைங்க. உமர் அலி ஆட்சி காலத்தில் நிறைய இடங்கள், நிறைய நாடுகளில் வீடுகள் கிடைத்தது. அப்படி வாடகை வரும்போது ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வருமானம் வருமா அவங்களுக்கு? ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா ஈராக்கில் இருந்தே வருமா, இன்னொரு ஊரில் இருந்து அது வேறு தனி. இப்படி நிறைய வர 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 பேங்க்லேயும் ஏடிஎம் கார்டும் கூட்டிக்கிட்டே போகிறோம். ஆமாம் சொல்லுவாங்க அவங்கள பற்றி. ஒரு சாபி சொல்லுவாங்க, அவங்களுடைய காலத்தில் உள்ளவங்க சாப்பாடு கொடுக்குறதுலையும், ட்ரெஸ்ஸு கொடுக்குறதையும், காசு கொடுக்குறதையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நான் யாரையும் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், சில பேர் சோறு கொடுப்பான், துட்டு கொடுக்க மாட்டான். சில பேர் துணி கொடுப்பான், வேறு எதுவும் கொடுக்க மாட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! கேட்காமலேயே அள்ளி கொடுக்கக்கூடிய அவரை விட வள்ளலை நாங்கள் கண்டதில்லை கபீசா என்பவர் சொல்லுவார். கேட்காமலேயே அள்ளி கொடுப்பாங்க. கேட்டே கிடைக்கிறதே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர். இன்றைக்கி பாருங்கள், துட்டை கேட்டால் நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோனே எடுக்க மாட்டான், இங்கே துட்டு காப்பான் அப்படின்னு. எப்படிப்பட்ட வள்ளல்! இன்றைக்கி இராணுவத்துக்கு தாங்க அதிகமாக அரசாங்கத்துக்கு செலவாகும். இன்றைக்கி ஒரு அரசாங்கத்துக்கு அதிகமான செலவு இராணுவத்துக்கு தான் செலவாகும். ஒரு போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முதல் போர் உஷைரா போர். அந்த உஷைரா போர் அத்தனை இராணுவர்களுக்கு சாப்பாடு போட்டாங்களாம். ஒரு வீட்டில் ஒரு தனிப்பட்ட மணி ஸ்பான்சர் பண்ணுறது எவ்வளோ பெரிய இது விஷயம். இதே மாதிரி இன்னொரு கைபர் போர்க்களத்திலையும் சாப்பாடு போட்டாங்க. அந்த இராணுவத்துக்கே சஹாபாக்கள் அத்தனை பேருக்கு ஸ்பான்சர் சாப்பாடு கொடுத்தாங்களாம். தல்ஹா நீ ஒரு பெரிய வள்ளல் பாணின்னாங்களாம். தல்ஹா நீ ஒரு பெரிய பையா, நீ வாரி வழங்கக்கூடிய ஒரு பாணி. தல்ஹத்துல் கைர், நீ ஒரு பாக்கியமான தல்ஹாப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய அவார்டை பாருங்கள். ஒரு இராணுவத்துக்கு, ஒரு போர்க்களத்துக்கு வசூல் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு போரை நடத்துவாங்க. இன்றைக்கி ஒரு போராட்டம் நடக்குது. இன்றைக்கி அத்தனை இதுக்கு இப்போ இந்த வக்ஃபோடைய இந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணதுக்கே பள்ளியாசலாம் வசூல் செய்யப்பட்டது.
2000 ரூபா கொடுங்க, பள்ளியாசலுக்கு 2000 ரூபா கொடுங்கன்னு. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனே அந்த போரை நடத்துறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஆனால் அது மாதிரி ஒரு சொல்லுவாங்க அவங்களுடைய பற்றி, ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய வருமானம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு அதிகமாக அமிதாப் பச்சன் தான் அதிகமாக வரி கட்டுறாரு, சச்சின் டெண்டுல்கர் தான் அதிகமாக வரி கட்டுறாரு, நடிகர் விஜய் தான் அதிகமாக வரி கட்டுறாரு அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதுறான். வரி கட்டுறாராம் அப்படின்னு எழுதுறான். ஆனால் காசு யார் கொடுக்குறா? தான தர்மம் யார்? அரசாங்கத்துக்கு கொடுத்ததுக்கு. மக்களுக்கு யார் கொடுக்குறா? இன்னைக்கு ஆயிஷா நாய்க்கு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுப்பாங்களாம் செலவுக்கு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாய்க்கு என்ன கொடுப்பாங்களாம்? வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுப்பாங்களாம். கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொத்து கிடைக்காது, ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, நிறைய செலவு பண்ணாங்க. ஆக வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா. அது மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சொந்தக்காரர், அவருடைய சொந்தத்தில் டைம் குடும்பம். அவங்க குடும்பம் என்ன குடும்பம்? டைம் குடும்பம். இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்காரன் பணக்காரன் ஆகிட்டா குடும்பத்தோடு தொடர்பு வைக்க மாட்டான். ஏழையாக இருந்தால் குடும்பத்தோடு தொடர்பு வைக்க மாட்டான். பணக்காரன் மட்டும் தான் கூப்பிடுவான். கியாமத்து நாள் வரும், அந்த நேரத்தில் சொந்தங்கள் புறக்கணிக்கப்படும், ஃப்ரெண்ட்ஸுகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லலையா? சொந்தம் சொல்லி டைம் குடும்பத்தில் யாராவது வந்தால், ஏழைகள் இருந்தால் அந்த எத்தீமான் குமருக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களாம். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலைக்கு ஆள் போடுவாங்க. பணக்காரன் ஏன் தான் நான் வேலைக்கு ஆள் வைப்போம், ஏழையாக இருந்தால் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைப்போமாங்க. அவங்களுக்கு செலவுக்கு கொடுப்பாங்களாம். அந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களாம். அவங்க குடும்பத்துக்கு போய் உங்களுக்கு யாராவது கடன் இருக்கா அப்படின்னு கேட்டு கடனை கொடுத்து விடுவாங்களாம். உங்களுக்கு யாராவது இன்றைக்கி நகை எத்தனை ரூபா வட்டியை வச்சுருக்காங்க. இதே மாதிரி சுபஹித்து தைமின்னு ஒரு குடும்பத்துக்கார் ஒரு ஆள் வந்தார். எங்களுக்கு கடன் இருக்குது. எவ்வளோப்பா கடன்? 30,000 ரூபா கடன், நான் அடைச்சிக்கிறேன்னா. இன்னொரு மனிதர் வந்தார். இது வரைக்கும் நான் உங்கள் சொந்தக்காரன் தூரத்தில் ஒரு வகையில், இது வரைக்கும் என்னை சொந்தம் சொல்லி யாரும் உதவி கேட்டு வந்ததே இல்லைப்பா. இப்போ தான்ப்பா நான் உஸ்மான் அலிலான்ட்டு ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த விற்று காசு வந்திருக்கு. அந்த இடத்த திரும்ப எனக்கு பட்டா போட்டு தரவா அல்ல கேஷ் வாங்கிட்டு போறியா? நாங்கள் இப்படியா நம்ம கேட்போமாங்க? இப்படிலாம் நம்ம கேட்போமா? எவ்வளோ பிரிச்சு அவர் எனக்கு கேஷ் தான் வேணும், 7 லட்ச ரூபா தந்துருங்க. நாங்கள் அன்னைக்கு உள்ள 7 லட்சம் வெள்ளிங்கிறது இன்னைக்கு உள்ள மதிப்பில் எவ்வளோ தெரியுமா? 35 கோடி. ஒரு வெள்ளிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு வெள்ளி, ஒரு கிராமே 100 ரூபாலாங்க அன்னைக்கு. பாருங்க, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு கொடுக்க இறைக்க கிணறு ஊருன்னு சொல்லுவோமா இல்லையா? இறைக்க கிணறு ஊருன்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் சுஹதா ஒரு பெண்ணு சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார பெண்ணு. வீட்டுக்கு போனேன், அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்னங்க உங்கள் பொஞ்சாதியோட பிரச்சனையா? பொஞ்சாதியோட பிரச்சனையாக தான் நம்ம மூஞ்சி ஒரு மாதிரியாக வச்சுருப்போம். ஒன்றும் இல்லை, ஏன்னா வீடு புள்ள பணமாக இருக்குது. வீடு புள்ள கிட்டத்தட்ட எவ்வளோ 25 லட்சம் 20 லட்சம் ரூபா பணம் இருக்குது. இது இருக்கும்போது எனக்கு எப்படி அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய மேட்டரே இல்லையே, விளம்பிட வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் விளம்பிட்டா காசை காலி பண்ணிட வேண்டியது தானே. அடிமையிட்ட கொடுத்து பங்கு வச்சு விட்டான். எவ்வளோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா இருந்தாங்க. 4 லட்சங்கிறது இன்றைக்கி 20 கோடிக்கு சமம். அதே மாதிரி ஒரு சமயம் என்ன செய்தாங்க, ஒரு நாள் வீட்டில் உருண்டுக்கிட்டே கிடந்தாங்க பெட்டில். மனைவி கேட்டாங்க, வயிற்றுக்கு சரியில்லையா? வயிறில் ஒன்றும் சரியில்லாம் இல்லை, நம்ம வீட்டில் எக்கச்சக்கமான பணங்கள் இருக்குது, இதோடு நைட்டு மௌத்து வந்துட்டா நம்முடைய நிலைமை என்ன நடக்கும் என்ன தெரியும்? 2000 கோடியை வச்சுக்கிட்டு நம்ம முன்னாள் முதலமைச்சர் இறந்து போக தானே செய்தாங்க. 2000 கோடி அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? 450 கோடி பேங்கில் இருந்துச்சுலாங்க. எத்தனாயிரம் கோடி இருந்தது? கர்நாடக அரசுக்கு ஒப்படைச்சுதா இல்லையா கவர்மெண்ட்டிட்ட? அப்போ எப்போ இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய விதியில் என்ன நடக்கும்? நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய மனைவி சொன்னாங்களாம், ஏங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விளம்பிடுங்க எல்லாத்துக்கும் காசு. நீ உண்மையிலே ஒரு சீதேவியான பெண்ணுமா? ஏன்னா அவங்க மனைவி அபூபக்கர் சித்தினாவுடைய மகா. அபூபக்கர் சித்தினா எப்படிப்பட்டவங்க? அவங்க பிள்ளை எப்படி இருக்கும்? நீ எல்லாத்துக்கும் விளம்பிட்டு அவங்களுக்கு அந்த கவலை போயிருமா? அதுக்கு ஏன் வயிற்று போட்டு உருண்டிட்டு கிடக்குறீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க, நைட்டு கதவு தட்டி சஹர் வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் காசு வழங்கப்பட்டதா. எவன்கிட்டயாவது கதவு தட்டி நைட்டு காசு கேளுங்க, என்ன நைட் நேரத்தில் காசு கேட்குற, நைட்லாம் காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சரி பேசுவோம். காசு கொண்டு கடன் கேட்டால் காசு கொடுத்தா எல்லாரும் வாங்கிடுவான். 1 மணிக்கு தட்டி உங்களுக்கு ஒரு 5000 ரூபா அன்பளிப்புன்னு யாராவது வேண்டாம்னு சொல்லுவானா? நைட்டு சஹர் வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காசையும் வழங்கப்பட்டது. எழுதுவாங்க, அவங்க ஒபாத்தான பிறகு அவங்கள்ட்ட உள்ள பேலன்ஸ் சொத்து எவ்வளோ இருந்தது என்று, தங்கம் எவ்வளோ இருந்தது, சொத்து பத்திரம் வீட்டு மனைகள் அசையா சொத்து எவ்வளோ இருந்தது, சில்வர் வெள்ளி எவ்வளோ இருந்தது எழுதுவாங்க. 110 கோடி அளவுக்கு வெள்ளி இருந்ததா. எவ்வளோ இருந்ததா? 100 கால்குலேஷன் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கிதாபில் இருந்து பார்த்து எவ்வளோ அன்னைக்குள்ள காலத்து 110 கோடி. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர்கிட்ட எத்தனாயிரம் கோடி வெள்ளி இருந்தது பாத்தங்கள் எல்லாமே. 110 கோடி வெள்ளி, 70 கோடி தங்கம், 15,000 கோடி மனை.
பிளாட் எவ்வளோங்க? பிளாட் எவ்வளோ? 15,000 கோடி மதிப்புள்ள உள்ள மனைகள் அசையா சொத்து, 70 கோடி மதிப்புள்ள கோல்டு, 110 கோடி மதிப்புள்ள சில்வர். அவ்வளோ கஜானாக்கு கொடுக்க அல்லாஹ் அவங்களுடைய இடத்த மனையை ஏற்றி ஒருத்தர் இடம் இங்கே போட்டால் அதை ஒரு ஆள் கேட்டால் என்னங்க ஆச்சு? இறங்கிட்டுங்க. ஏன்? பத்திர வேலை குடிக்க, அதனால வேலை இறங்கிட்டு நம்ம சொத்துலாம் இப்படி தான் கீழே இறங்கும். ஆனால் கொடுக்க அல்லாஹ் எவ்வளோ பெரிய பரக்கத்தை கொடுத்தா. அன்றைக்கி வரலாற்றிலே பேசப்படக்கூடிய சிறந்த கதாநாயகர்கள். படத்தில் கதாநாயகன், நிஜத்தில் குப்பையாக இருக்கான் நிறைய பேர். படத்தில் மட்டும் கதாநாயகனை வேஷம் போடுறான், அள்ளி கொடுக்குறான், அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறாங்கிறான். ஆனால் நிஜ வாழ்க்கையை பற்றி பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் நிஜத்திலே உண்மையான கதாநாயகர்கள் வாழ்ந்து காட்டிய வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் சஹாபாக்கள் மாத்திரமே. இறந்த பிறகு கூட 25 வருஷம் கழிச்சு தம் புள்ள ஆயிஷா கனவுல வந்து சொன்னாங்களா, எம்மா நான் ஒரு இடத்துல அடக்கப்பட்டிருக்கேன், தண்ணி ஊத்துல தண்ணியில் மிதந்துட்டு கிடக்கிறேன், வேற இடத்துல கொண்டு அடக்குங்க. மறைந்த பிறகும் அல்லாஹ் மண்ணறையிலும் உயிரோட்டம். தோண்டி பார்த்தா புல்ல தண்ணியை புல்ல இறைச்சிட்டு அவங்க பாடியை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல அபூ பக்ரா என்ற ஒரு மனிதருடைய மனையில் 10,000 ரூபா கொடுத்து வாங்கி வேற இடத்துல சஹாபாக்கள் அடக்கப்பட்டுச்சான். எப்படிப்பட்ட சஹாபாக்கள் பாருங்க. இன்னைக்கு ஒரு 7 நாள் கழிச்சு தோணா கூட எலும்பு கூட தேராது இன்னைக்கு உள்ள அடக்கிறவனை. ஆனால் 25 வருஷம் கழிச்சு பிறகு கூட சஹாபாக்கள் ஹவ்விலூனி, என்னை மாற்றி அடக்குங்க அப்படின்னு சொன்னபோது காதில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை தவிர, முடியில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை தவிர அந்த உடல் அழியாத பிரமிடாக அப்படியே இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டவர்களை ஹிஜ்ரி 36 கொல்லப்பட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு அடியில் நடந்த ஒரு யுத்தத்தில் ஆயிஷா நாயுடைய அணியிலே கொல்லப்பட்டார்கள். 36 அடக்கப்பட்டவங்க ஹிஜ்ரி 55 தோண்டப்படும் போது அப்படி இருந்தார்கள் என்றால் இறந்தவர்களை, அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதே, அவர்கள் உயிரோடு வாழுகிறார்கள் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தும் வரலாற்று மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக ஆக்குவ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.